வணக்கம். இந்த இன்பத்தமிழ் அலசலுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு அருமையான இலக்கிய படைப்பை அலச போறோம். ஒரு கவிஞர் தான் பேசும் மொழிய தன்னுடைய சொந்த குழந்தை மாதிரி எப்படி நேசிக்கிறாரு, அதோட எப்படி ஒன்றி போறாரு அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க நேரடியா உள்ள போயிடலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. உங்க தாய்மொழிக்கு நீங்களே அன்பா ஒரு பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மொழிய பெயர் சொல்லி அழைக்கும் அளவுக்கு அதன் மேல யாருக்காவது அவ்வளோ ஆழமான அன்பு இருக்க முடியுமோ? கண்டிப்பா முடியும். புரட்சி கவி பாரதிதாசனுக்கு தமிழ் மேல அப்படி ஒரு அளப்பரிய காதல் இருந்தது. அதத்தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு இந்த அலசல்ல நாம பார்க்க போற விஷயங்கள், முதல்ல தமிழின் அழகு, அடுத்து இன்பத் தமிழ் பாடலின் அர்த்தம், அதன்பின் வலிமையின் உருவகங்கள், கவிஞரை பற்றிய தகவல்கள், அப்புறம் கடைசியா உங்களுக்கான ஒரு சின்ன வினாடி வினா. சரி, முதல்ல பகுதி 1, தமிழின் அழகு. மொழிய போற்றும் நம்முடைய மரபை பத்தி பார்க்கலாம். தமிழ் இலக்கியத்துல காலங்காலமா தாய்மொழிய வெறும் ஒரு கருவியா மட்டும் பார்க்காம அதை தெய்வமாவும் தாயாகவும் போற்றும் ஒரு தொன்மையான மரபு இருந்துட்டு வருது. குறிப்பா சொல்லணும்னா, இப்போ நவீன காலத்துல ஒரு குழந்தைய கண்ணே மணியே அப்படின்னு கொஞ்சம் இல்லையா, அதே மாதிரி தமிழ் மொழிக்கு பல அழகான பெயர்களை சூட்டி மகிழும் ஒரு வழக்கம் உருவாகி இருக்கு. இது நம்ம குடும்பத்துல உள்ள ஒருத்தரை உயிராக நேசிக்கிறதுக்கு சமம். அடுத்ததா பகுதி 2, இன்பத்தமிழை ஆராய்தல். இப்போ நாம நேரடியா பாடப்புத்தகத்தோட 2ஆம் பக்கத்துல இருக்கிற பாரதிதாசனின் அந்த அருமையான வரிகளை பிரிச்சு மேய போறோம். பாடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற சில முக்கியமான வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய என்ற அர்த்தம். விளைவு அப்படிங்கிறது வளர்ச்சியை குறிக்கும். சமூகம்னா உங்களுக்கு தெரியும், அது மக்கள் குழு. அப்புறம் அசதி அப்படின்னா சோர்வு. இந்த வார்த்தைகளோட அர்த்தங்கள் பாடல்ல வர உருவகங்களை நல்லா புரிஞ்சுக்க நமக்கு ரொம்பவே உதவி செய்யும். பாரதிதாசன் தமிழை இயற்கையோட ஆதாரக்கூறுகளோடு எப்படியெல்லாம் தொடர்புபடுத்துறாரு தெரியுமா? தமிழுக்கு அமுதுன்னு பேர் வச்சு அது நம்முடைய உயிருக்கு இணையானது அப்படிங்கிறாரு. அடுத்து தமிழுக்கு நிலவுன்னு பேர் வச்சு சமுதாயத்தோட விளைவுக்கு, அதாவது வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தமிழுக்கு மனம் அப்படின்னு பேர் வச்சு அது நம் வாழ்வுக்காகவே உருவாக்கப்பட்ட ஊர்னு சொல்றாரு. மொழியை நம்மை சுற்றியுள்ள இயற்கையோடும் வாழ்விடத்தோட அவர் எப்படி பின்னி பண்ணிக்கிறாருன்னு பாத்தீங்களா? அபாரம்ல. இப்போ பகுதி 3, வலிமையின் உருவகங்கள். இந்த இடத்துல ஒரு அரவணைப்புல இருந்து மொழி எப்படி ஆயுதமா மாறுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த வரிகளை கேளுங்க. தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். என்ன ஒரு அற்புதமான வரி! இதுல ஒரு முரண்பட்ட ஆனா ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. அதை நாம கவனிக்கணும். இதை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஒரு பக்கம் இளமைக்கு ஊட்டம் தரும் வளர்ப்பு தாயின் பால் மாதிரி மென்மையானது. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் புகழ்மிக்க புலவர்களுக்கு அவங்க அறிவாற்றலை வெளிப்படுத்தும் ரொம்ப கூர்மையான வேல் மாதிரியான கருவியாகவும் மாறுது. அதாவது மொழிங்கிறது ஒரு அரவணைக்கும் சக்தி மட்டும் கிடையாது, அது சிந்தனையாளர்களுக்கான ஒரு வலிமையான அறிவாயுதம்ங்கிறத இது எவ்வளோ நேர்த்தியா உணர்த்துது பாத்தீங்களா? இன்னும் சில அருமையான உருவகங்கள் இருக்கு. நம்ம உயர்வுக்கு எல்லையான அந்த வான் போன்றது தமிழ். நாம உழைச்சு ரொம்ப சோர்வடையும் போது அந்த அசதியை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது. அது நம்ம அறிவுக்கு துணை நிற்கும் உறுதியான தோள். கடைசியா எங்க கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ்ன்னு சொல்றார். ஒரு மொழி மனிதனுக்கு ஊக்கத்தையும் ஆற்றலையும் பாதுகாப்பையும் எப்படி தருது அப்படிங்கிறத இந்த பாடல் ஒரு பெரிய ஓவியம் மாதிரி கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. பகுதி 4, புரட்சி கவிஞர். இவ்வளவு அழகான உருவகங்களுக்கு பின்னால் இருக்கும் அந்த சிந்தனையாளர் யார் என்று தெரிஞ்சுக்கலாம். இவர்தான் அந்த மாபெரும் கவிஞர். இவருடைய உண்மையான பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மேல இவர் வச்சிருந்த அந்த அளப்பரிய பற்றின் காரணமாக தன் பெயரையே பாரதிதாசன்னு மாத்திக்கிட்டார். தாசன் அப்படின்னா தொண்டன் அப்படின்னு பொருள். தன் வழிகாட்டி மேல இருந்த அதீத மரியாதையால தன் சொந்த அடையாளத்தையே மாத்திக்கிட்ட ஒரு அபூர்வமான மனிதர் இவர். இவர் வெறும் மொழிப்பற்று கொண்ட கவிஞர் மட்டும் கிடையாதுங்க, ஒரு தீவிரமான சமூக சீர்திருத்தவாதியும் கூட. பெண் கல்வி, கைப்பெண் மறுமணம், பொது உடைமை, அப்புறம் பகுத்தறிவு போன்ற பல புரட்சிகரமான கருத்துக்களை தன்னுடைய பாடல்கள்ல ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்கார். இந்த காரணத்தினால தான் இவரை மக்கள் எல்லாரும் புரட்சி கவின்னும் பாவேந்தர்னு ரொம்ப பெருமையோட கொண்டாடுறாங்க. பகுதி 5, இப்போ உங்க அறிவை சோதிக்க ஒரு சின்ன வினாடி வினா. தயாரா இருக்கிறீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. விளைவு, அதாவது வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்துக்கு தமிழ் எதோடு ஒப்பிடப்படுகிறது? சமூகத்தோட வளர்ச்சிக்கு தமிழ் எதை போன்றதுன்னு பாரதிதாசன் சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விடை நீர். ஆமாங்க, பயிர்கள் செழித்து வளர நீர் எவ்வளவு முக்கியமோ, ஒரு சமூகம் செழித்து வளர இன்பத்தமிழ் அவ்வளவு முக்கியம்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அதுதான் சரியான விடை. சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். நாள் முழுக்க ரொம்ப கடுமையா வேலை செஞ்சு களைத்து வர ஒருத்தருக்கு
அவருடைய அசதி அல்லது சோர்வை நீக்குவதற்கு தமிழ் எதை போன்றது? சரியான விடை தேன். தமிழ் ஒரு இனிமையான தேனைப் போல நம்முடைய உடல் மற்றும் மனச்சோர்வை எல்லாம் நீக்கி நம்மை திரும்பவும் புத்துணர்ச்சியோட செயல்பட வைக்குதுன்னு கவிஞர் அழகா பதிவு செஞ்சிருக்காரு. இப்போ கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. வேல் அப்படிங்கிறது போர்க்களத்துல பயன்படுத்துற ஒரு ஆயுதம்னு நமக்கு தெரியும். ஆனா தமிழ் ஏன் புலவர்களுக்கு வேலோட ஒப்பிடப்படுது? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு புலவரோட சிந்தனை சமூகத்துல இருக்கிற அறியாமையை கிழித்தெறியும் கூர்மையான வேலா மாறும்போது அந்த இடத்துல மொழிதான் அவருக்கு ஒரு உறுதியான கருவியா இருக்கு. நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதை தொகுத்து வழங்கும் விதமா கவிஞர் காசி ஆனந்தனோட ஒரு அற்புதமான வரியை சொல்லியே ஆகணும். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். மொழியின் மேல இருக்கிற அந்த ஈடுபாட்டை இதை விட சிறப்பா அழகா சொல்லிடவே முடியாது இல்லையா? கடைசியா உங்களுக்கான ஒரு ஆழமான கேள்வியோட நான் விடைபெறுகிறேன். நீங்க பேசுற உங்க மொழி நீங்க இந்த உலகத்தை பார்க்குற விதத்தை எப்படி வடிவமைக்குது? மொழி அப்படிங்கிறது வெறும் ஒரு தகவல் தொடர்பு சாதனம் மட்டும்தானா, இல்லாது உங்க சிந்தனையையும் உணர்வையும் உங்க ஒட்டுமொத்த அடையாளத்தையும் தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியா? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்குங்க.